அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆகினாலே இந்த கசப்பையும் வெறுப்பையும் ஆண்டவர்கிட்ட நம்ம எதுக்கு ஜெபம் பண்றோமோ தெரியாது. முதல்ல நம்மளை நாமளே பரிசுத்தம் கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே இருதயத்துல இருக்கிற கசப்பெல்லாம் எடுத்து ஆண்டவரே பாவத்தின் மேல எனக்கு என்ன பண்ணா ஒரு வெறுப்பை தாராண்டவரே, ஒரு கசப்பை தாராண்டவரே, மத்த ஆசீர்வாதம் அப்புறம் வந்து இதை நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பேசிக் கிளாஸ் வந்துட்டீங்கன்னா அடுத்தது கர்த்தர் ஒரு இருதயத்தை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா இந்த கசப்பும் வெறுப்பும் பாவத்து மேல வந்துருச்சுன்னா ஜனங்க மேல நாம யாராரு மேல கசப்பு இருந்தா அந்த கசப்பு நம்ம மேல என்ன பண்ணிக்கலாம் போமா போவாதா. கசப்புக்கு பதிலா என்ன வரும் நம்ம அவங்க மேல அன்பு வரும். அதுதான் இயேசுவின் கல்வாரி அன்பு. அல்லேலூயா. இயேசுவின் கல்வாரி அன்பு உள்ள வரணும்னா உங்களுக்கு இருக்கிற பாவத்துக்கும் பாவத்து மேல இருக்கிற ஆசை போகணும், கசப்பு வரணும், வெறுப்பு வரணும். இது வந்தாதான் நீ ஆசீர்வாதம் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த ஆலோசனை நடக்கும் போது ஆபிரகாமின் விசுவாசத்தை யார் இன்னைக்கு பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கற்றுக்கிறார். நாம ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நம்மள ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்துல எந்த பிசாசு கட்டி வச்சிருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண உங்க கிட்ட கர்த்தர் என்ன பண்ணுவார், நீங்களே அவிழ்க்க முடியும். இதுக்கு ஆண்டவர் வல்லமை தருவாரு. நம்ம கட்ட அவிழ்த்துக்கிறது யார் கையில இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. இன்றைக்கு ஒரு புதிய மனுஷியாக ஒரு புதிய மனுஷனாக நம்ம மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இனி காலம் செல்லாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதனால வரைக்கும் நீ அறலாம் இல்லாமல் குளிர் இல்லாம வெறுப்பா இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுவார், வாமிட் பண்ணிடுவாரு. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது. எப்போ வாமிட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீ கத்தாவே என்ன பண்ண மாட்டாரு, உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, முத்திர குத்திடுவார். அவ்வளவுதான். ஆகையினால அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செஞ்சதுல தப்பாண்டவரே, ஒரே எஜமானன் நீதான் எனக்கு கண் கண்ட தெய்வம். அல்லேலூயா. இப்படி நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய வாழாக்காமல் என்ன பண்ணுவாரு, வாழாதான் இருப்ப இந்த வருஷம் முடியத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, தலையாய் மாற்றிடுவார். ஒரு உயர்ந்த ஸ்தலத்திலே கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்னும் இருந்து சரிவுதான் அந்த பிசாசுடைய வியாதியா இருந்தால் அதுக்கு சரிவு, பண பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு சரிவு, எல்லா கஷ்டங்களா இருந்தாலும் அதுக்கு சரிவை கர்த்தர் உண்டாக்குவார். எப்ப ஆபிரகாமின் குமார்த்தியால் குமாரனாய் மாறுகிறாயோ இன்றையிலிருந்து உன்னுடைய ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆகாய் 2:19 சொன்ன வார்த்தை உண்டாக நான் இன்று முதல் உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆவியில ஒரு ஆசீர்வாதம், ஆத்துமால ஒரு ஆசீர்வாதம், சரீரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க தயாரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இனிமேட்டு நம்ம ஆண்டவர் ஒரு நாளைக்கு நல்ல ஆண்டவர், ஒரு நாளைக்கு கெட்ட ஆண்டவர் எப்படி கேளுங்க, என்றைக்கும் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவரே, நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. நன்மை செய்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஒரு தீமை அனுபவிச்சாரு, அது ஏதோ அவனுக்கு ஒரு நன்மைக்கு தான் அனுபவிப்பார். ஆபிரகாம் ஒரு பெரிய தீமை அனுபவிச்சாரு, ஆனா தீமை என்ன பண்ணுச்சு, கட்டி போற வரைக்கும் ஆண்டவர் விசுவாசம் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த விசுவாசம் இன்னொரு ஆபிரகாம் விசுவாசத்தை வந்து பாக்கணும்னா நம்ம விசுவாசம் எல்லாம் எங்க இருக்குதா, எங்க இருக்கா, என்ன இருக்குது, மூளையில் இருக்குது, சிந்தையில் இருக்குது. ஆனா ஆபிரகாம் விசுவாசம் எங்க தெரியுமா இருந்தது, ஹார்ட்ல இருந்தது. ஹார்ட்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா அவருடைய விசுவாசம் ரத்தத்தில் இருந்தது. அல்லேலூயா. அந்த ரத்தத்தோட ரத்த விசுவாசம் எடுத்து வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் கேட்கிறபடி எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு, பிரச்சனை வந்து இல்லைன்னு சொல்ல அவர் தீமையான காய்ச்சி கொண்டு போற மாதிரி கொண்டு போனாரு. ஆனா கடைசியில ரிசல்ட் என்ன, பாஸா ஃபெயிலா, பாஸ். அல்லேலூயா. ஓ ரிசல்ட் இப்ப பார்த்தா ஃபெயில் ஆவற மாதிரி தெரியும். நீங்க ஆண்டவர் எப்போ அவரை டெஸ்ட் பண்ணுமா ஃபெயில் ஆவற மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணா உடனே நாம ஒரு கால்குலேட் பண்ணிடுவோம். ஆண்டவருக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட், இனிமேல் என் வாழ்க்கை என்ன பண்ணாது, இனிமேல் என் வாழ்க்கை இனிமேட்டு தேராது. சொல்றமா சொல்லியா, சொல்றதே இல்லையா, நீங்க மட்டும் சொல்றீங்க. மத்தவங்க சவுண்ட்ல கேக்குறாங்க, சவுண்ட அப்பெல்லாம் சொல்றது இல்லையா இருக்கு, சொல்றமா சொல்லியா. ஏன்னா பிசாசு உங்க இருதயத்தை என்ன பண்ணிருவானா, கட்டி வச்சிருப்பான். உங்க சிந்தை என்ன பண்ணா கட்டிடுவான். அவ்வளவுதான், அது பிடிச்சு முடிஞ்சு போச்சு. ஆனா முட்டாளங்கிற ஆண்டு ஆகிறது உனக்கு ஒரு சோதனை கொடுத்துக்கிறதே உன்னை ஆசீர்வதிக்கிறது தான். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன
பிடிக்கும் சோதனை வந்து இன்னுமே நம்மளால ஏற்றுக்க முடியாது. இனிமே என் பிரச்சனை அவ்வளவு சைலண்ட், நம்ம வியாதி வந்துச்சு இனிமே அவ்வளவு இனிமே நம்ம வியாதி முடியாது, கடமைச்சு ஏற்றுக்க முடியாது, ஒண்ணுலயும் நான் என்ன பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கால்குலேட்டே வித்தியாசமா இருக்கு. நம்ம பாருங்க சாதாரண ஆளுங்க இல்லை. நம்ம பாருங்க மனுஷனுக்கு கொடுத்துருக்க அறிவை கத்தர் கொடுத்தா கத்தோட பிள்ளையே மறந்துடுவோம், கத்தோட பிள்ளைங்களே மறந்துடுவோம். நாமளே ஒரு கால்குலேட் போட்டு வச்சிருவோம். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு அதுதான் கத்தர் செஞ்சு கத்தர் மனப்ப சொல்ல முடியுமா? ஆண்டவர் உனக்கு ஒரு சோதனை கொடுத்து அது நீதி வாடா உனக்கு பெரிய பிரச்சனை வச்சிருக்க, நீதி வாங்க பெரிய பிரச்சனையா, உன் யோசனை எப்படி இருக்குது, உன் கண் பார்வை எப்படி இருக்குது, எப்ப இருக்குது, கீழே நோக்கி தான் பாக்குது. கீழ் நோக்கு பார்வைக்கு மேல் நோக்கு பார்வைக்கு நல்ல என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஆனா முட்டாளுங்கள உன்னை கீழ் நோக்கி பார்க்க உன்னை வச்சிருக்கிறேன், நீ எங்க பாக்குற கீழ், அதாவது கீழே பாக்குற ஒரு மிருகம் இருக்கு தெரியுமா? மத்தவங்க சொல்லிட்டு நீங்க கவுண்டருக்கு 5 நிமிஷம் கீழே பாக்குற மிருகம் என்ன பண்ணுமா கடைசி வரைக்கும் எப்படி இருக்குமா? ஆனா கடைசி வரைக்கும் மேல பாக்க எப்போ சாகும்போது மரணம் பூமி இருக்குதா ஆனா இருந்தாலும் பாக்குமா? அது மாதிரி இப்ப நம்ம பார்வையில என்ன பார்வையா உண்மையை ஒத்துக்கணும். அது எனக்கு தெரியாதா? என்ன பார்வை? என்ன பார்வை? ஓ உங்களுக்கு மட்டும் தான் படிவேன், மத்தவங்களும் வேற பார்வை எடுத்துக்கிட்டு என்ன பார்வை? சந்தோஷம் உண்மையை பேசுவோம். ஆண்டு பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன பார்வை? பண்ணி பார்வையை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா உண்மை நீ பண்ணினா பண்ணி கிடையாது. நீ யாரு? ஆடு. ஆடா இல்லையா? ஆனா உன் நினைப்புல என்ன நினைப்பா இருக்குது? பண்ணி நினைப்பா இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லையா இருக்கு. என்ன பார்வை? உன் நினைப்பு என்ன நினைப்பு? பண்ணி நினைப்பு, பண்ணி பார்வை. ஆனா முட்டாள் மேல ஆண்டு என்ன செய்ய சொல்லுவ? உன் பார்வை இனிமேல் நீ யாரு? ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. உன் பார்வை எப்படி இருக்குன்னா ஆண்டவர் மேய்ப்பனை பார்த்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் பார்வை மாறினா உன் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. அப்போ பார்வை மாறுது என்ன பண்ண ஆண்டவரே? நான் என்னதான் பண்ணாலும் என் பார்வை எப்பவுமே என்ன பார்வையா இருக்குது? பண்ணி பார்வையா இருக்கு ஆண்டவரே. இதை நான் ரிஜெக்ட் பண்றேன். ஆனாலும் என்ன பண்ண முடியல. ஏன்னா என்ன குறுக்க நிக்குது? ஆசை, பாவம், அது மேல ஒரு வெறுப்பும் அது மேல ஒரு கசப்பும் வராது இருக்கிற வரைக்கும் நாம உருப்படவே முடியாது. இப்படி நம்ம பார்வை என்ன பார்வையா? பண்ணி பார்வை மறந்துவே கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம பார்வை இப்ப என்ன பார்வையா மாறணும்னா ஆட்டுக்குட்டி பார்வையாய் மாறணும். ஆட்டுக்குட்டி யாரை பார்க்குமா? மேய்ப்பரை மாத்திதான் பார்க்கும், வேற யாரும் பார்க்குமா? அது தலையா கருத கூட என்ன பண்ணா நம்ம அனுப்புறாரா என்ன பண்ணா நம்ம எஜமான்னு சொல்லி அந்த பார்வை உன் பார்வை மேல் பார்வையாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உன் பார்வை என்ன பார்வையா மாறணுமா? மேல் பார்வை. கீழ் பார்வை கீழ் பார்வை யாரு உனக்கு நம்ம லிஸ்ட் போட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன பார்வை நமக்கு தெரியும். இனிமேல் கீழ் நோக்கி பார்த்தோம் நம்ம யாரு? பண்ணிக்கிட்டு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பண்ணிட்டு என்ன மாற போறோம்? ஆட்டுக்குட்டி பார்வையாய் மாற போறோம். அல்லேலூயா. ஆண்டவரை ஒப்புடு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என்ன வாங்க பண்ணியா ஒத்துக்கணும். தெரியுமா? ஆண்டவரை பண்ணினா கண்டிப்பா உன்னை ஆண்டவர் ஆட்டுக்குட்டியா மாத்துவார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா இப்போ பதில் சொன்னேன். கர்த்தர் நம்மை பார்க்கிற பார்வை வேறு, கர்த்தரை நீ பார்க்கிற பார்வை வேறு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன சொல்ற? முட்டாள் மகளே இப்ப நீ யாரு பிள்ளை? அப்படி யாரு பார்வை பார்க்கணும்? ஆண்டவரை பார்வை உன்கிட்ட இருக்குது. ஆனா நீ என்ன மாட்டேங்கிற? பார்க்க மாட்டேங்கிற. உன்னை மேல் நோக்கி பார்க்க வச்சா நீ என்ன பார்வை பார்க்கிற? பண்ணி பார்வை பார்க்கிற. உன்னை ஆட்டுக்குட்டி பார்வை பார்க்கணும். அப்ப பார்வை எங்க இருக்குது? நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா பார்வை நம்ம என்ன பண்ணலாம்? மாத்தி பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, நீ யோசனையை மாத்தி யோசி. அல்லேலூயா. யோசி என்ன பண்ணுமா? மாத்தி யோசிக்கணும். அப்பதான் பார்வை ஆட்டு பார்வையா வரும். நெய்யாவது நீ ஆடுதான். ஆனா குணசி ஆனா என்ன குணாசியா? பண்ணி குணாசியம். அல்லேலூயா. அப்புறம் எப்படியா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு? நீ பண்ணி பார்வையில பாக்குற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதம். என்னைக்கு ஆட்டு பார்வை அன்னைக்கே நீ கர்த்தருடைய மேய்ப்பனாய் பிள்ளையாய் மாறி விட்டார். அல்லேலூயா. ஆகினால பாஸ்டர் என்ன பாஸ்டர் பண்ணணும் ஆட்டு பார்வையை பார்க்கிறதுக்கு? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். சிம்பிள் ஜெபம், சிம்பிள் ஆலோசனை. நீ என்னவா பார்வையை மாத்திக்கணும். பார்வை
ஆட்டு பார்வையா மாறுமா மாறாதா? மாறும் இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு வந்த பன்னி பார்வைனா எல்லாம் பண்ண எல்லா பார்வையும் ஆட்டு பார்வை மாதிரி வெளியே போகணும். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் அந்த ஆட்டு பார்வை பார்க்க என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. வசனம் மட்டும் தான் இருக்குதா வழியே சிந்தை என்ன பண்ணல இருக்குதானா? இல்ல. வசனம் பைபிள் இருக்குது, வார்த்தை இங்க இருக்குது. ஆனா எங்க வரணும்? இருதயத்துல வந்தாதான் நீ உருப்பட முடியும். அல்லேலூயா. ஆகையினால நம்ம பார்வை இப்ப ஆட்டு பார்வையா மாறணும்னா கர்த்தர் என்ன சொல்றாரு ஆலோசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கொஞ்சம் படிங்க. அடுத்து வாசிக்கலாம். நல்ல எதாவது பக்கமா பக்கம் சொல்லுங்க. 350 எல்லாம் தயவு செய்து எடுத்துங்க. ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. இதனால வரைக்கும் ஆவியானவர் எத்தனை தடவை பேசினாரு. ஆனா நம்ம என்ன கல்ல சூத்துல தோற்ற கல்லு மாதிரி ஆவியானவர் தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டோம்? அப்பாவுக்கு மட்டும்தான் டாக்டர் பாரு மாதிரி அப்பாவுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்டர் சுகமான டாக்டர் நம்ம என்ன பண்ணிடுவோம்? டாக்டர் 24 மணி டாக்டர் நினைப்புமா? சொல்லுங்க. யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரும் டாக்டர் போறது இல்லையா? வியாதி வந்தோம்னா யார நினைப்போம்? ஏசாமி. அப்புறம் யார் நினைப்போம்? எந்த டாக்டர் பார்க்கலாம்? சரி டாக்டர் நினைப்போம். அந்த வியாதி குண மாதிரி 3 நாளைக்கு பிரச்சனை 3 நாளைக்கு டாக்டர் என்ன பண்ண மாட்டான்? மறக்குமா? ஐயோ டாக்டர் காலையில் எத்தனை மணிக்கு மாத்திரை சாப்பிட சொன்னாரு, டாக்டர் எத்தனை மணிக்கு வர சொன்னாரு, டாக்டர் என்ன சாப்பிட சொன்னாரு, 4 முறை யார் மேல இருக்கணும்? வியாதி மேல இருக்குமா டாக்டர் மேல இருக்குமா? டாக்டர் 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 டாக்டர். அல்லேலூயா. 3 நாள் கழிச்ச உடனே அவர் யாரோ நாம யாரோ டாக்டர் கேக்குறாங்க. அவங்க என்ன எங்க இருக்காரு கூட நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஆனா அந்த பார்வை என்ன பார்வை? பன்னி பார்வை. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. படிங்க. அதை எடுத்துட்டு எல்லாம் எடுத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய பார்வை எப்படி நம்மளை பார்க்கறான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. அல்லேலூயா. படிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ என்ன பண்ணு? நீ இஸ்ரவேலை மீதியார் கைக்கு என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வசனத்தை கொஞ்சம் படிங்க. இப்ப படிச்ச வசனத்துக்கு முன்னாடி வசனம் பின்னாடி மேல கீழே மேல. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி நல்லா கவனிங்க. இப்ப இந்த வசனத்தை நோட் பண்ணீங்க. இப்ப படிக்கிற வசனம் நோட் பண்ணுங்க. படிங்க. அப்பொழுது கிதியோன் அப்பொழுது கொஞ்சம் நிறுத்தி படிங்க பிரதர். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால், நல்லா கவனிங்க, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களுக்கெல்லாம் எங்கே? அற்புதங்கள் எல்லாம் எங்கே? நல்லா கவனிங்க. இப்ப இவர் என்ன பார்வையில பார்த்திருக்கிறாரு? பேசுறாரு பன்னி பார்வையில பேசுறாரு. ஆனா இவர் கேட்கணும் கரெக்டா இல்லையா? நம்ம பார்வை பொறுத்தவரைக்கும் அவர் சொன்னதா கரெக்ட். ஆனா அது கரெக்டா பார்த்தா தப்பு, ரிசல்ட் தப்பு. ஏன் கேட்டீங்கன்னா அவன் கேட்டது என்ன கேட்டா, நீங்க அப்படி இருந்தே அப்படி ஆண்டவர் அப்போ செஞ்சாரு. ஆனா அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆடா இருந்தவங்க என்ன மாறிட்டாங்க? பண்ணா மாறிட்டு ஆண்டவரே நீ நாங்க ஆடு மேய்க்கிற மேல ஆசீர்வாதம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். செஞ்ச பாவம் இஸ்ரவேல் ஜனங்க என்ன கொஞ்சம் பாவமா செஞ்சாங்க. பாவம் செய்தனாலதான் ஆடா இருந்த அவர்கள் பன்றியை மாறினார்கள். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் சொல்லிட்டு இருந்தாலும் ஆண்டவர் பெருசா எடுத்துக்காம இப்ப 6ஆம் வசனம் 14ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது நல்லா தெரிஞ்சுங்க. இப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இப்ப உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கு மேசிஞ்சேக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. உன்னை நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். இப்ப எனக்கு இருக்கிற பலத்தோட நான் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணும். உங்களை அனுப்ப போறது யாரு? நான் அல்ல. பாஸ்டர்ல யார் அனுப்புறாரு? கர்த்தர். எப்படி அனுப்புறாரு? எப்படி அனுப்புறாருன்னா, பன்னியா இருந்த நீ
ஆடாய் போக போறாய். அல்லேலூயா. இப்ப ஆடாய் போனீங்கன்னா உனக்கு இருக்கிற பலம், ஐயோ ஆண்டவரே என்னால பாஸ்டிங் பண்ண எனக்கு கொஞ்சம் தான் பலம், எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் ஜெபம் வேணும், அதெல்லாம் கிடையாது. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவன் நானவா. ஜெயிச்சானா ஜெயிக்கலையா பேசுற வேலை? ஜெயிச்சால உன்னால ஜெயிக்க முடியுங்கிற விசுவாசம் வந்துருச்சா வரலையா? யாரு வரலையாட்டு இருக்க? வந்துருச்சா? வந்துடும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இவனை பார்த்த பார்வை எப்படி பார்த்தார்? அவனை படிக்கிற வசனம் மறுபடியும். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரையும் பெரியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அதுக்கு முன்னாடி வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய தூதனானவர். நல்லா கவனிங்க, இப்ப நல்லா பாஸ், நல்லா கவனிங்க. இன்னும் மட்டும் செஞ்ச வசனம் வேற, இப்ப சப்ஜெக்ட் வேற. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அல்லேலூயா. கர்த்தர் அவனை எப்படி பார்த்தாரா? பராக்கிரமசாலி. அவன் எப்படி பார்த்தான்? இவன் பார்வை எப்படி? கர்த்தருடைய பார்வை உண்மையிலேயே அவன் பராக்கிரமசாலியா இல்லையா? ஆனா அவனுக்கு இருக்க பலம் அவனுக்கு என்ன பண்ணல தெரியல. அல்லேலூயா. அதே மாதிரி உனக்கு இருக்கிற பலம் உனக்கு தெரியாது, உன் பண்ணி பார்வையினால ஆட்டு பலம் போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிற மறந்து போயிடாதப்பா. உன்னோட கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளோட இருக்கிறாரா இல்லையா? நீ பண்ணி பார்வை பார்த்தாலும் கர்த்தர் உன்னை விட்டு என்ன பண்ண? அந்த அறிவுறுப்பிலே பொறுமையா 12 வருஷம் காத்தது கூட இந்த பல வருஷத்தை ஆத்துமா காத்துட்டு இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இனி காத்து வேலை ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கே என்ன நாள்? ரட்சிப்பு. நாளைக்கு நாளைக்குள்ள மாட்டிக்குவோம். இன்றைக்கு உன் பார்வை மாற வேண்டும்.